dinda dinda jummak jummak dinda dinda sagadiga saridu isani nisagara nisani rabba baba nisani takatari takata jumtari takata dangdari dingdari dangdari ha gadi no gadi sani ga tajam tajam takilum ha nisani ga ma dangdari da gadi da tirgda parani நன்றி. இந்த பாடலுக்கு இந்த சத்தம் போதாது, இன்னும் ஒரு முறை அருண் பிரேமதாஸ் அவர்களுக்கு உங்களுக்காக பரிசை வழங்க வாரார் கவி கோவிஸ்வரேந்தர் மாமா அவர்கள். எங்கே மீண்டும் ஒரு முறை கரகோசங்க. அசையும் பொருளில் இசையும் நானே, ஆடும் கலையின் நாயகன் நானே, எதிலும் இயங்கும் இயக்கமும் நானே, என் இசை நின்றால் அடங்கும் உலகே. அற்புதமாக சின்ன பிள்ளையே எனக்கு தெரியும். இவருடைய பாட்டு கேட்டு இந்த பாட்டு நான் பச்சை வயலே அந்த பாட்டு கேட்டுட்டு இவர்கிட்ட கரோக்கி வேண்டி படித்தேன். ஆனால் இந்த பாட்டுலான பாட்டு வந்து ரொம்ப ஒரு மேடைகளிலே நான் நினைக்கல இவர் தான் இப்படி படிச்சிருக்கேன். அற்புதமான பாட்டு, அற்புதம். இது எந்த விதமாக ஆள் அரங்கனிச்சு நல்லொரு கட்டிக்காரன், நல்லொரு முயற்சியாளர், அவருக்கு வாழ்த்துக்கள். இரு பாடல்களும் இப்பொழுது சேர்ந்திருக்கிறார்கள். இதோ இப்பொழுது கவிக்கோ மாமா அவர்கள் பரிசை வழங்குவார். ஆடற் கலாலய ஆசிரியை திருமதி ரெஜினா சத்யகுமார் அவர்களின் மாணவர்கள் செல்வன் நிமிலன் சத்யகுமார், திருமதி தீபனா தர்மபாலன் அவர்கள் இணைந்து தரும் அற்புத நடனத்தை கண்டு மகிழ்வோம். எங்கே உங்கள் கரகோஷம். சுட்டும் விழிச்சுடர்தான் கண்ணம்மா, சூரிய சந்திரரோ வட்ட கரிய விழி கண்ணம்மா, வனக்கருமை கொள்ளும் பட்டு கரநீல புடவை பதித்தனல் வைரம் நட்ட நடு நிசிய தெரியும் நட்சத்திரங்களடி சோலை மலர் ஒளியோ உனது சுந்தர புன்னகைதான்
கண்களுக்கு குளிர்ச்சியான விறுவிறுப்பான ஒரு நடனம், நேர்த்தி நிறைந்த ஒரு நடனமாக பாவம் ராகம் தாளம் இணைய தம்பி அக்கா இணைந்து தந்த இந்த அற்புதமான நடனம் எங்கள் எல்லாம் ஈர்த்ததல்லவா? இவர்களை இந்த மேடையில் கௌரவிக்க திருமதி கலா ஜெயரத்னம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
ஒரு பாலிவுட் மூவிக்குள்ளே எங்களை கூட்டி கொண்டு போயிட்டீங்க. இந்த பாவத்தாலே இந்த டான்ஸை இந்த மூவி அங்கே காட்டின மாதிரி இருந்தது. ஒரு திரை அரங்காகவே மாறிட்ட எங்களோட அரங்கம். வாழ்த்துக்கள். உங்களை கௌரவிக்க நடன ஆசிரியை திருமதி துஷ்யந்தி ஜெகதீஸ்வரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். சுமந்தி பூவெடுத்தேன், அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். சுமந்தி பூவெடுத்தேன், அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். சுமந்தி ரோஜாவின் மின்னல்கள் உணவலகினை படம் வரைந்திட, ரோஜாவின் மின்னல்கள் உணவலகினை படம் வரைந்திட, நாணத்தில் தீ கொஞ்சம் மூட்டும். சுமந்தி பூவெடுத்தேன், அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். சுமந்தி பூவெடுத்தேன், அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே, ஒரு பாடல் தந்ததே. சுமந்தி பூவெடுத்தேன், அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். கல்யாண ராகங்கள் துள்ளும் மலை செய்வர, சங்கீத சிலம்போடு இருவரைகள் மனமணிந்திட, கல்யாண ராகங்கள் துள்ளும் மலை செய்வர, கல்யாணத்தோடு இருவரைகள் மனமணிந்திட, செவ்வாழை தோட்டங்கள் வாழ்த்தும். சந்தன பூங்கொழியில் அன்பினை பாடும் குயில், சந்தன பூங்கொழியில் அன்பினை பாடும் குயில், வானத்தை விளையாது கேட்டும். வானத்தை விளையாக கேட்கும். சுமந்தி பூவெடுத்தேன், அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். சுமந்தி பூவெடுத்தேன், அதில் உன்முகம் பார்த்திருந்தேன். நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே, ஒரு பாடல் தந்ததே. சுகந்தி பூவெடுத்தேன், அதில் உன்முகம் பார்த்திருந்தேன்.
செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் முகம் பார்த்திருந்தேன் நீ வரும் நேரம் வானவில் கோலம் வாசல் வந்ததே ஒரு பாடல் தந்ததே செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் முகம் நன்றி. தேங்க்யூ. திரு ஈஸ்வர சூதி அவர்களின் அன்பு கரங்களினால் இந்த அன்பு பரிசு வழங்கப்படுகிறது. சாந்தமான கிருஷ்ணன் அவர்களையும் இப்பொழுது அன்பு பரிசினை வழங்கி கௌரவித்தார்கள். மீண்டும் பலமான கரங்களை தட்டி அவர்களுக்கு உங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். குமார் அவர்களின் நடன பிள்ளைகள் அரவிந்த் தயாகுமார் மற்றும் செல்வி டியா அருண்மன பாலன் அவர்களின் நடனம். அங்கே உங்க கரகோஷர். இதுவும் ஒரு ஃபீலா ஜாலியாக தான் இருக்குல்ல. ரவுடி பேபி. சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கருப்பு தோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணா வச்சா இம்மா தூண்டு வெக்கம் வச்சா நெத்தி பொட்டல தூக்கி பொட்டு தோல வச்சா மலை சுத்து பட்டு உர பாட்டு கண்ணு பட்டு வந்த மலை தட்டு பல்லு வரத்தில்ல உச்சி கட்ட நேரத்தில்ல பட்டு பத்திய உச்ச கட்டம் கட்டம் வள ரஞ்சிதமே ரஞ்சிதமே நல்ல நல்ல வடிவங்களுக்காக இந்த குட்டிகள் இந்த டான்ஸை தந்திருந்தார்கள். உங்களுக்கு டான்ஸ் ஆடுறது பிடிச்சிருந்ததா? அம்மா பழக்கி தந்திருந்தார். அவருக்கு மிகுந்த மிகுந்த நன்றிகள். மிகவும் அழகாக
பரதநாட்டியமான பார்த்து கொண்டிருந்த எங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக இந்த நடனம் அரங்கேறியது. வாழ்த்துக்கள். இவர்கள் இருவரையும், இந்த 2 குட்டிகளையும் கௌரவிக்க நெல்லைநாதன் அமரசிங்கம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம்.
சிறப்புரை வழங்க திருமதி ராதிகா ஈஸ்வர சோதி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். மயிலாட ஜோடி நம்பர் நீயா நானா இப்படியே எங்களோட வாழ்க்கை வீட்டுகளில் முடங்கி உலகம் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ போதா குறைக்கு பிக் பாஸ் இதெல்லாம் ஒரு மூலச்செலவு திட்டவட்டமாக அரசாங்கத்தால் செய்கிற மூலச்செலவு. இவங்களுக்கு ஒரு இனம் இருக்கு, இவங்களுக்கு ஒரு நாடு இருக்கு, இவங்களுக்கு அடுத்த தலைமுறை இருக்கு. இவங்களை பற்றி சொல்ல எங்களுக்கான ஊடகம் ஒன்றும் இல்லை. அப்பப்ப பற்றுள்ள சனங்களால அந்தந்த வாழ்ற கிராமத்தில் ஏதோ தமிழர் விளையாடு நடக்கு. அது வருஷத்துக்கு உண்டு. பத்தாது, இது பத்தாது. நீங்க கையை தட்டினா மாதத்துக்கு கொண்டு விடும். வெள்ளம் கேட்க அது நேற்றொரு பேச்சாளர் பேச்சை கேட்டேன் நான். இதுவரையில இந்த லைஃப்ல ஒரு ஈழத்தமிழன் இப்படி பேசுவான் என்று நான் கனவுல நினைக்கல. பேச்சு தமிழ் கொஞ்சம் விளையாடிச்சு. அதை விட பெண்கள்ல அவர் வச்சிருக்கிற அக்கறை, ஒரு தனி மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழிப்பன் என்று பாரதி சொன்னான். இவன் பேச்சில ஒரு உலகத்தை அழிப்பான் போல கிடக்கு. அவ்வளவு பெண்ணியத்தை ஏற்று கதைக்கிற ஒரு மனுஷன் உரைய கேட்ட இப்ப நினைச்சாலும் அந்த பேச்சு என்ற காதுல தீங்காரம் செய்யுது. எங்கோ விளைந்த வெங்காயத்தை வீட்டு குசுரிக்குள் போட்டு வெட்டுகின்ற பொழுது எதற்காக அந்த கண்ணீர்? எங்கோ பிறந்து வளர்ந்த பெண் பிள்ளையை தாரமாக்கி தூரமாக்கி ஏன் குசினிக்குள்ளும் குளியல் அறைக்குள்ளும் ஏன் படுக்கை அறையிலும் கண்ணீர் சிந்த வைக்கின்றீர்கள்? பெண்களை தெய்வமாக மதிக்கும் இனத்தில் பிறந்து வளர்ந்தவர்கள் அல்லவா? மதிக்க கற்றுக்கொள்ள தெரியாதவனுக்கு எதற்கு திருமணம்? உறக்கச் சொல்வேன், மாற்றம் ஒன்றே மாறாதது. சொல் அல்ல, செயல். மாற மறுத்தால் ஐநா வரை என் குரல் ஒலிக்கும். நீண்ட நேரம் பேசிவிட்டேன். இன்னும் ஒரு கூட்டத்திற்கு செல்ல வேண்டி இருப்பதினால் இந்த அவை அடக்கமான அவையிலிருந்து விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். புல்லரிக்குது. உளவாரம் இருந்தால் செதுக்கி எடுக்கலாம். அப்படி நிற்கிது மூட்டி. நல்ல விழிப்புணர்வு. இப்படியான செய்தியாகத்தான் நாங்கள் செய்ய வேணும். இப்போ நான் கூட சில குடும்பங்களுக்கு நடக்கிற பிரச்சனைகளை வீட்டை கூப்பிட்டு என்ற வயதை வச்சுக்கொண்டு புத்திமதி சொல்கிறோம். கேட்கிறவ கேட்கினோம், திருந்தினம், சில வேலை அறுத்து கொண்டு போகினோம். ஏதோ இன்றைக்கும் ஏதாவது நல்லது நடக்க வேணும், நல்லது நிகழ வேணும் என்று நான் நினைச்சு கொண்டிருக்கிறேன். அப்படி ஏதாவது நல்ல சம்பவங்கள் வந்தால் நானும் பெருமைப்படுவேன், எங்களுடைய இனமும் பெருமைப்படும். வணக்கம் மாமா. வணக்கம் மாமா. மாமா, அம்மா உங்களுக்கு ஒரு லெட்டர் ஸ்டாண்ட் விட்டுவா. இப்போதான் நல்ல விஷயம் கழிச்சு கொண்டு வந்தேன். நான் கல்யாணம் கட்டி இவ்வளோ காலத்தில் மனுஷன் எனக்கு கடிதம் போட்டதும் இல்லை, நான் கொடுத்ததும் இல்லை. ஏன் வேறு யாருக்கும் கொடுத்ததில்லை. இந்த பிள்ளைன்ற அம்மா எனக்கு ஒரு கடிதம் கொடுத்து நடுங்குது. அம்மா எனக்கு நடுங்குது. வேண்டலாமா வேண்டக்கூடாதோ தெரியும். என்னம்மா பிரச்சனை? இருதிரி வதனம். யார் அது? உங்களுடைய அப்பாவோ? வரும். உங்களுடைய அப்பா தான். ஓம்னு சொல்லலாம். சரி மாமா, அப்பாவை கூப்பிட்டு அட்வைஸ் பண்ணி விடுங்க. உங்களுடைய அப்பாவை கூப்பிட்டு நான் அட்வைஸ் பண்ண வேணும். ஓகே, அதைத்தான் நான் செய்து கொண்டு இருக்கிறேன்.
இதை யார் இந்த கடிதம் வந்து அம்மா தந்து விட்டாவோ? ஓம். ஓம். உங்களுக்கு என்ன பேர் அம்மா? டெடி. ஆ? என்ன பேர்? டெடி. தடி. என்ன பேரப்பா? வச்சவையை கண்டா பொல்லாலி அடிப்பேன் நான். உங்களோட வீட்டை வேறு யார் யாரெல்லாம் இருக்கணும்? அம்மா, அப்பா, நான், லக்ஷ்மி. லக்ஷ்மி உங்களோட தங்கச்சியோ அக்காவோ? நோ, அரங்கர நாய்க்குட்டி. பிள்ளைக்கு வைக்கிற பேர் நாய்க்கு, நாய்க்கு வைக்கிற பேர் பிள்ளைக்கு. என்ன உலகத்தில் நாங்கள் வாழ்றோம்? இதுக்கு இன்னும் சிக்கல்கள். அம்மா, இவ்வளவு வடிவ தமிழ் இருக்கிறேன். உனக்கு தேவாரம் திருவாசகங்கள் எல்லாம் தெரியுமோ? அது என்ன மாமா? தேவாரம் அம்மா, பித்தா பிரசூடி, சொற்றுண வேதியன், அது எனக்கு தெரியும். திருக்குறள், அகர முதல எழுத்தெல்லாம் அதுக்கும் தெரியாது. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச தமிழ்களை சொல்லுங்கம்மா, என்னென்ன தெரியுமண்டு? நாய், எருமை, மாடு, பேக்குஞ்சு, மரம் மாறி. காணுமாம்மா, அழகான சொல்லுகளை எல்லாம் பொறுக்கி வச்சிருக்கிறேன். இவங்களுக்கு தேவையான சொல்லுகள். இந்த செல்லம் ஆரம்பம் உங்களுக்கு சொல்லி தந்தது அப்பா வீட்டு எனக்கும் அம்மாக்கும் அது சொல்லுவேன். உங்களுடைய அப்பா வீட்டில உங்களை பார்த்து இப்படி சொல்றவரோ என்னண்டு? நாய், எருமை, மாடு, பேக்குஞ்சு, மரம் மாறி. காரணம் இன்னும் நிறைய சொல்லுவா. அவங்களோட தான் காசு ஒட்டு பிரச்சனையும் இல்லை. இருதிரி வதனம், நல்லொரு பேச்சாளர். அவரை நான் நேற்றும் ஒரு மேடையில் கண்டேன். நான் இப்படி பேசுறாரு, இப்பதான் அதை சொல்லி பெருமைப்பட்டு கொண்டிருந்தேன். நான் ஒரு சூசிவம், சலோமன் பாப்பியான எல்லாம் இவேட்ட வந்து தமிழ் படிக்கணும்னு நான் நினைச்சு கொண்டிருக்க. அவருக்கு பிறந்த பிள்ளையா நீயா அவ்வளத்தையும் கட்டி வச்சிருக்க. ஏனம்மா, உங்களோட அம்மாக்கு என்ன பிரச்சனை? தெரியாது. அவ அழுது கொண்டே இருக்க. சிரிக்கிறது இல்லையோ? சிரிக்கிறதையே இல்லை. ஐயோ, நீ அழுவா போல. பிறந்தது வாழ்க்கையை ரசிச்சு சிரிக்க மறந்தவன் ஆயுள திளைச்சதுக்கு சமன். என்னால் முடிஞ்சவரை சிரிக்க வைக்கத்தான் பார்ப்பேன். உன்னுடைய அப்பாவை கூப்பிடுவன், அவருக்கு புத்திமதி சொல்லுவேன். நீ இப்போ கவனமாக வீட்டை போமா, நேரத்துக்கு போ. கவன நாகி கலைச்சால் எங்கே கொழுவு போட்டு கிளி பட்டுடும். கவனமாக போ. அடுத்த முறை வரைக்கும் கொஞ்சம் நீளமாக போட்டு கொண்டு வா. ப்ளீஸ். என்னம்மா? ப்ளீஸ் மாமா, அப்பாக்கு நல்ல அட்வைஸ் பண்ணி விருங்க. அம்மா பாவம். விளங்குது, வலிக்குது. நான் இதுக்கான நடவடிக்கை எடுப்பேன். நீங்கள் கவனமாக போகலாம். மாமா சொன்னால் அது நடக்கும். சந்தோஷமாக போகணும், கவனமாக படிக்க போகணும். உங்களோட கடித்தனம் தெரியுது. வாழ்த்துக்கள். கவனமாக போமா. ஒரு கத்தாட்டி அனுப்பி விடுமா அந்த பிள்ளைய. வேற இவர் 20 நம்பரை பார்த்துருக்க அடிப்பான். ஹலோ ஹலோ, 20 வதனமோ? ஓ, 20 வதனம் தான் பேசுகிறேன். ஓ, நான் இந்த கந்தோர் தெரியுமல்லோ, நான் பொன்னம்பலம் பேசுகிறேன். ஓ, பொன்னம்பலம் ஓ, சொல்லுங்க. உங்களோட பேச்சு நேற்று பார்த்தேனா, ஓட்டோகிராஃபில் கையெழுத்து வேண்டும்னு நினச்சேன். நான் ஒருக்கா இந்த பக்கம் வாரியல் ஒரு கையெழுத்தும் வாங்கி உங்களோட ஒரு செல்ஃபியும் எடுக்க வேணும். சரி, எந்த எந்த அட்ரஸில் சொல்லுங்க? 42வது நம்பர். கிட்ட தான் நிற்கிறேன். ஆமாம் ஆமாம், இருங்க. ஓ, டக்கண்டு வந்துடுவேன். வாங்க கொஞ்சம் பெருமையாக. வாருங்கோ, 20 வதனம். ஒரு 5 செகண்டுக்கு முதல் உங்களை கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் வேணுமென்று நினைச்சேன் நான். இப்போ எனக்கு வேறு சிந்தனை எல்லாம் வருகுது. வாங்கோ, ஏதாவது கட்டி அப்படியே வெட்டிச்சு சிதற வேணும் போல கிடக்குது. வணக்கம். சந்தோஷமா இருக்கு உங்களை பார்க்க. எத்தனை மேடைகள் எல்லாம் நீங்கள் பேசுறீர்கள், மக்களுக்கு விழிப்ப கொடுக்குறீர்கள். பாராட்டுகள் எல்லாம் எப்படி வருகிறது உங்களுக்கு? பாராட்டுகள் உண்மையில் வந்து கொஞ்சம் குறைவு தான். சாதாரணமாக எங்களுடைய மக்கள் எங்களை பாராட்டுவது என்பது மிக மிக குறைவு. ஆனால் என்னை நீங்கள் தொலைபேசியில் அழைத்து
நேரடியாக கூப்பிட்டு என்னை வாழ்த்த வேண்டும் என்று நீங்கள் நினைத்தீர்கள் அல்லவா? ஆமாம். உங்களுக்கு பெருமனது. சத்தியமா பாராட்டுறதுங்கிற சனத்தில் அது ஒரு சாபக்கேடு. கிழிச்சு தொங்க விடுறதுண்டா எல்லாராலையும் மேலும். அப்படி ஒரு கிட்ட வேலையைத்தான் நான் செய்ய வேண்டியதா இருக்குன்னு எனக்கு வேதனையாக கிடக்கு. சரி, நீங்கள் எங்க வேலை செய்யறீங்க? இருந்து கதைக்க போறீங்களோ நின்று கதைக்கிறீங்க? கொஞ்சம் இருந்து கதைக்கலாம். இருங்கோ. நான் ஒரு பேங்க் ஒன்றில் வேலை செய்கிறேன். வேலை செய்கிறீர்கள்? வேலை கண்டிப்பா செய்தா தானே சாப்பிட. 85 வந்தவ பேங்கில் வேலை செய்ய கம்ப்யூட்டர் பக்கத்துல படம் எடுத்து போட்டு ஊருக்கு படம் அனுப்புறவ, படம் காட்டுறவ பேங்கில் வேலை என்று. ஆனால் அந்த கம்ப்யூட்டர் மேசையையும் கீழையும் துடைக்கிறது தான் வேலை. அதை பார்த்து கேம்பஸில் படித்த புள்ளிகள் எல்லாம் படிப்பை விட்டுட்டு பேங்கில் வேலை செய்யலாம்னு இஞ்சால வந்தவன். அந்த பட்சியில் நானும் முருதன். நீங்கள் அப்படித்தானோ இல்லாட்டி நீங்கள்? நான் ஓரளவுக்கு பரவாயில்ல, இடையில வந்தபடியா கொஞ்சம் படிச்சுட்டு பேங்க்ல வேலை செய்கிறேன். வாரம் பொறுங்கோ. வேலை கஷ்டமா இருக்காதோ பேங்க்லயா? அது முந்தி தான் கஷ்டம். இந்த பேங்க்ல போயிட்டோம்னு சொன்னா இப்ப சமரண்டா ஏசி தான். ஏசியில இருந்து கூடுதலா எங்களுடைய ஆக்களோட இந்த வாட்ஸ்அப்லையும் விளங்க இல்லை. இந்த வாட்ஸ்அப்பில் கூடுதலாக இந்த அநேகமான ஆக்களோட செட்டிங்லேயே இந்த டைம் பாஸ் ஆகும். அப்போ இந்த வேலையை ஒரு 1 hour செய்தால் போதும் தான். செய்து போட்டு மிச்சம் எல்லாம் செட்டிங் தான். வாட்ஸ்அப் உங்களோட பேட்ச்மேட் ஃப்ரெண்ட்ஸோடையோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வாட்ஸ்அப் மூலம் தான் இப்போ எங்களோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் நாங்கள் சந்திக்கக்கூடிய ஒரு. நீங்கள் மிக்ஸ் ஸ்கூலோ இல்லாட்டி பாய்ஸ் ஸ்கூல்? நாங்கள் 7க்கு பிறகு மிக்ஸ் தான். அப்போ உங்களோட வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கிறவங்க எல்லாம் இப்போ எல்லாரும் ஓல்டாக போயிட்டினா இருந்தாலும் அவையோட பார்க்க இருக்கிற சந்தோஷம் ஒன்று இருக்கு இல்லை. அந்த பழைய நினைப்பு அப்படியே. அப்போ உங்களோட அந்த நண்பர்கள் பெண்களா ஆண்களா? கூட கூடுதலா பெண்கள். கூடுதலா பெண்கள். நீங்கள் அழகு, உங்களோட பேச்சு அழகு, உங்களோட எழுத்தழகு எல்லாரும் பெண்கள். என்ன கதைப்பியல்? அப்படி கூடுதலா பழைய கதைகள் கதைப்பான். உங்களோட வயதுக்கு ஏற்ற மாதிரி வீணா மிஸ் பண்ணிட்டோம் நாங்கள். ஆசை இருந்தது உண்மையில. ஆனாலும் இந்த ஊர் ஆக்கள் தெரியும் தானே, கொண்டு எங்களோட ஆசைகளே நிறைவேற்ற முடியாமல். நல்ல விஷயம். உங்களை பார்க்க ஒரு பக்தியாக பயபக்தியாக கதைக்கிறீர்கள். கல்யாணம் நான் ஒரு அரங்கேற்றத்தில் ஒரு பிள்ளைய பார்த்து கட்டினால் அவத்தான் கட்டுவரண்டு ஆசைப்பட்டு அவையே கூட்டி கொண்டு வந்து கல்யாணம் கட்டினான். அப்போ பேச்சு கல்யாணம்? பேச்சென்ன எனக்கு அவள் எல்லாம். எப்படி லவ் வந்தது? அவள் பார்த்த உடனே எல்லாம். அது இப்போ நடந்தது? அந்த அவள் டான்ஸ் ஆடேக்கு அவட டான்ஸின் அபிநயத்தில் நான் மயங்கிட்டேன். அதில் நான் எங்களுடைய அம்மாட்ட சொல்லி பிறகு அவையோட கதைச்சு பிறகு நான் கல்யாணம் கட்டி நானா போய் கூட்டிக் கொண்டு வந்துட்டேன். இப்போ அவ டான்ஸ் ஆடுறாவோ? நோ 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 நோ. அரங்கேற்றம் அங்கே செய்தவா இங்கே கனவேர் கேட்டவ டான்ஸ் பழக சொல்லி டான்ஸ் ஆட சொல்லி நான் தான் பாவம். அப்ப நான் நினைக்கிறேன் வேலைக்கு போறவாக்கும். என்ன? நோ. என்ன? அவ வீட்டுல சும்மா தானே இருக்கிறா. வேலைக்கு நான் வர்றேன். இல்லை வருமானம் எங்களுடைய அம்மா வேலை செய்த பாவம் இல்லை. எங்களுடைய அம்மாடைய அம்மா வேலை செய்த பாவம் இல்லை. அம்மம்மா அது எங்களுக்கு தெரியாது. எங்கட பரம்பரையில எங்கட பொம்பளையில நாங்கள் வேலைக்கு விடுறது இல்லை. எங்களுடைய அப்பா அப்படி தங்கமானவர். வேலைக்கு விடாட்டி தங்கமான. அத மாதிரி நானும் இந்த வைஃபை நோகாம வீட்டில் வச்சிருக்கிறேன். ஏனண்டா அவ அரங்கேற்றம் கண்டவா, கேம்பஸில் படித்தவா, இங்கே வரப்போற சொல்லேக்கில்ல இந்த மேக்கப் செய்வா, எல்லாம் செய்வா. இவ்வளவு திறமை உள்ள ஒரு உங்களோட மனைவியை அல்ல ஒரு பொம்பளைய வீட்டை கொண்டாந்து கூட்டி வச்சிருக்கீங்கன்னு சொல்லலாமா? இல்லை பாதுகாப்பாக வச்சிருக்கிறீர்கள்? நான் பாதுகாப்பாக வச்சிருக்கிறேன். இப்படி ஒவ்வொரு வீட்டுக்கே மம்பிட்டா கொஞ்ச நாளில் பிச்சை தான் எடுக்க வேண்டி வரும். ஏன்? இங்கே உள்ள வாழ்க்கை செலவு ஒரு குடும்பத்தில் 2 பேர் வேலை செய்யணும். நான் வேலை செய்கிறேன். இது நீங்கள் நம்பிக்கை இல்லாமல் மனுஷியை பூட்டி வைக்கிறீர்களோ இல்லாட்டி வருமானம் கூடி போச்சு? நம்பிக்கை இல்லாமலும் சில காரணங்கள் இருக்கத்தான் செய்யுது. ஏனென்றால் அவ சைட்டால பார்த்தா சமந்தா, ஸ்ட்ரைட்டா பார்த்தா தெரிசா. நான் பார்க்கறத கூட போகக்குள்ள நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ஃபர்ஸ்ட் டைம் கல்யாணம் கட்டி நானும் அவவும் போவ அவதான் எல்லாரும் பார்க்கிறான்.
அப்போ நினைச்சேன் நான் ஒரு தடவை கோயிலுக்கு கூட்டி கொண்டு போயிட்டு மல்லிகை பூவெல்லாம் வேண்டி என்ற செல்லத்துக்கு தலையில் வச்சு கொண்டு போய் அவள் கோயிலில் இல்லை கும்பிட்டு வீட்டை வந்து மல்லிகை பூவை கலட்டினாள். சுருட்டி சின்ன சின்ன பேப்பரில் எல்லாம் என்னென்று பார்த்தா அவளோட கொண்டேகள்ல டெலிஃபோன் நம்பர்கள் ஒளி விட்டுருக்கிறேன். அன்றைக்கு நினைச்சேன் இவக்கு கோயில் வேண்டாமல். டெலிஃபோன் நம்பர்களை கையில் கொடுக்க பயத்தில் தலையில் ஒளி விடுறது. அப்ப நினைச்சேன் தேர் திருவிழாவுக்கு பூரணிகள் கொஞ்சம் கவனமாக போங்க, நெட் போட்டு கொண்டு போங்க. சரி, உங்களுக்கு எத்தனை பிள்ளைகள்? 3 பிள்ளைகள். 3 பிள்ளைகள். அது நண்டு. எனக்கு நாங்கள் முதல் கல்யாணம் கட்டி கொஞ்ச நாள் பிள்ளை கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. அப்போ சாத்திரிட்ட போய் கேட்டோம், என்ன டிலே இருக்குதாண்டா? உங்களுக்கு ஒரு பிள்ளை பெறுகிறார். அவர் சொன்னது மாதிரி கொஞ்ச நாளையிலே அவன் ஓகே ஆயிடுச்சா. பேருந்து எங்களுக்கு ஒரு பிள்ளையும் கிடைச்சிட்டு பிறகு நாங்கள் ஒரு சாத்திரியை போய் சும்மா கேட்டோம். அவர் சொன்னார் இன்னும் ஒரு பலன் இருக்காண்டார். யாருக்கு? எங்களுக்கு. அந்த பிள்ளைன்ற பலனா இல்லை பிள்ளைன்ற பலன் இன்னும் போட்டு சான்ஸ் ஒன்று கொஞ்ச நாள் டிலே பண்ணி போயிட்டேன். 2 குயிக்கா வந்துட்டு புரியா வந்தது சாத்திரி சொல்லி உங்களுக்கு 2 கிடைச்சோட பிறகு ஹாப்பி வந்தோட திருப்பி போனோம் சாத்திரி. இன்னும் ஒன்று இருக்காண்டார் 3. பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் கொஞ்சம் பாவம் தானே வந்துட்டு நான் சாத்திரிட்ட போறேன், கூட்டிக்கிட்டு போவேன். 3ஓட நிப்பாட்டி. அப்ப நான் வேலைக்கு எத்தனை மணிக்கு நீங்கள் போற? நீங்கள் நான் வேலைக்கு எனக்கு ஒரு 8:30க்கு வேலை ஸ்டார்ட் பண்ணோம். கஷ்டமா? ஆனா எந்த வைஃப் ஒரு 5 o'clock எழும்பிடுவா. 5க்கு அவ எழும்பிடுவா. நீங்க வேலைக்கு போறது அவ எழும்ப வேணும். அவ சும்மா தானே இருக்கிறா. அவ சும்மா இருக்கிறவ பிள்ளை எழும்பிடுவா. எழும்பி 5 மணிக்கு இடையிலேயே எனக்கு பெட் காஃபி கொண்டு வருவா, பிரேக்ஃபாஸ்ட் செய்வா, இவ்வளவும் செய்வா. அந்த பிள்ளைகளுடைய அதையும் குயிக்கா செய்வா. அவ நல்ல குயிக்கா வீட்டுல வேலை செய்வா. பிள்ளைகளுடைய அலுவல பாப்பா, பிள்ளைகளுக்கு குளிக்க பார்த்து பிள்ளைகளை வெளிக்கிட்டு. மற்றது 3வது கொஞ்சம் அவருக்கு வயசு குறைவுதான், அவ இன்னும் ஸ்கூலுக்கு போக. உங்களையும் அவதான் வேலை கொண்டே விடுறாவோ? நான் என்ற பாட்டு அந்த பிள்ளை மூத்தது பள்ளிக்கூடம் போகுதோ? அவ 2 பேரையும் வெளிக்கெடுத்து கூட்டிக்கொண்டு இந்த பிள்ளைய ஒரு சின்ன ஒரு வண்டில் வச்சு அவவே தள்ளிக்கொண்டு குட்டிக்கட்டு போவோம். குட்டிக்கட்டு போய் கஷ்டமா இருக்காது. ஐயோ வீட்டுல சும்மா தானே இருக்கிறா. சும்மா இருக்கிறதால 3ஐயும் கொண்டு போடுறான். பிறகு வரைக்கும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு தேவையான சாமான் அந்த பச்சை பாலனை ஃப்ரெஷ்ஷா வேண்டி கொண்டு வந்து எனக்கு ஃப்ரெஷ்ஷா சமைச்சா தான். நீங்க ஃப்ரெஷ்ஷா வேலை முடிஞ்சு வேற உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா சமைச்சு தர வந்து வீட்டை வந்துடுவேன். வந்த உடனே நான் செட்டியில இருந்துடுவேன். இப்படித்தானோ? செட்டியில இருந்துட்டு இந்த பிக் பாஸ் அல்லாடி இந்த குக் வித் கோமாளி இதை கொஞ்ச நேரம் பார்ப்பேன். கொஞ்சம் ஏர்லியா வந்தா பார்ப்பேன். சில நேரம் ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போறேன்னா களைச்சி போய் வந்துருக்கீங்க. களைச்சி எனக்கு தெரியும் நான் வந்த உடனே ஏதாவது சோட்டிஸ் ஃப்ரெஷ்ஷா தருவா. ஃப்ரெஷ்ஷாக சூடா தருவா, கூலா தருவா. எனக்கு அவன் அதெல்லாம் தெரியாம தான் இருக்கிறோம். அவருக்கு இது பெரிய கஷ்டமா இருக்காது. ஐயோ வீட்டுல சும்மா தானே இருக்கிறா. 3 பிள்ளைய பார்க்கலாம். வேலைக்கு போ 4வது பிள்ளை மாதிரி ஒரு கிளட்டு பிள்ளையும் பார்க்கலாம். இதுக்குள்ள வேலையால வந்து சப்பாத்தெல்லாம் நீங்க கலட்டுவீங்களோ? ஐயோ அவன் வந்த புதுசுல எப்படி இருந்தாவோ இன்ற வரைக்கும் அப்படித்தான். சப்பாத்தையும் கலட்டி விடுவா. நான் உண்மையில தங்கம் தங்கத்தை கொண்டு அடகு வச்சா காசு வந்துருக்கு, வித்திருக்கலாம். இல்ல தங்கம் எந்த வைஃப் தங்கம். அதால உங்களுக்கு என்ன பிரச்சனையோ? சரி, உங்களோட நட்பு வட்டத்தை பற்றி சொல்லுங்க. நட்புண்டால் உண்மையில வந்து அடிக்கடி வந்து நாங்கள் இந்த சாட்டர்டே சண்டேன்னு சொன்னா பார்ட்டி வைப்போம். பார்ட்டி வைக்கிறோம்னு சொன்னா உண்மையில இப்ப நீங்கள் எங்கட விட்டு அடிக்கடி வர்றதுன்னு சொன்னா அவருக்கு தெரியும் இவருக்கு என்ன சாப்பாடு பிடிக்கும்னு. உங்களுக்கு ஒரு மாதிரி எந்த ஃப்ரெண்ட் எத்தனை பேர் வருகிறோம் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சாப்பாடு செய்வா. ஐயோ இவ்வளவு பேருக்கும் சமைக்கிறதுண்டா அதுவும் நீங்க தண்ணி மடிப்பீங்களோ? இல்லை வீட்டுல சும்மா தானே இருக்கிறா, வேலைக்கு போகையில் அவருக்கு பொழுது போகத்தானே. அதுக்காக ஆளுக்கு ஏற்ற மாதிரி பைட்ஸும் செய்வா. இதெல்லாம் செய்து முடிக்க பின்னர் நீங்க பாட்டி தொடங்கினா எத்தனை மணிக்கு முடியும்? நோமலா அந்த போத்தல்களை முடிய பாட்டிய முடியும். கொண்டு வந்த போத்தில் முடிய பாட்டி முடியும். அதுக்கு பிறகு எனக்கு வந்து நான் போய் படுத்துருவேன். இவன் இந்த வெங்காயங்கள் இதில் வெட்டிக்க எல்லாம் செய்யறபடியே எனக்கு அந்த மனம் பிடிக்காது. அப்ப இனி அதுக்கு பிறகு குளிச்சுட்டு வந்துதான் விளங்க இல்லை. இவன் குளிச்சுட்டு வந்துதான் எத்தனை மணி இருக்கும் அவ படுக்க தெரியாது. அவ எத்தனை மணி நீங்க டக்குன்னு போய் படுத்து நான் தெரியா போயிடுவேன்.
காலமே 8 மணிக்கு எழும்புறேன்னு சொன்ன நீங்கள்? நானும் இல்லை உங்களோட வைஃப் ஒரு 5 o'clock கிளம்பு. 5 o'clock. நீங்கள் 8:30 வேலைக்கு ஒரு 7:30 கிளம்பு. ஓ நல்ல நீங்க படிச்சீங்கள், பேங்கில் வேலை செய்கிறீங்கள், கணக்கு என்ன விட குயிக்கா பாப்பியாள். அந்த 5 மணியில இருந்து இரவு படுக்க போற நேரம் உங்களுக்கு தெரியல. பாட்டி எப்படி போத்தில் முடிய எப்படி நீங்கள் ஒரு 3-4 போத்தில் அடிக்க 12-1 மணிக்கு ஆகும் என்ன. அதே முடிச்சு அதுக்கு பிறகு வேவா குளிச்சு வெங்காய வாசம் போவ அது வரைக்கும் விடிஞ்சிடும். இந்த நேரம் எவ்வளவு இருக்கும்? 5 to midnight. உங்களோட வைஃபுக்கு அவக்கு டைம் 5 to இது அவ கஷ்டமா இருக்காது. யாருக்கு? உங்களோட வைஃபுக்கு. வீட்டில் சும்மா தானே இருக்கிறான், பொழுது போக வேண்டாம் அவருக்கு. இப்போ நாங்கள் வேலைக்கு போடுறாங்க, போயிட்டு வர்றதுக்கும் வீட்டில் சும்மா இருக்கிறதானே. அந்த மனுஷிக்கு ஆசை அபிலாசை இருக்க மட்டும் எண்ணி பார்க்க இல்லையா? படித்த படிப்புக்கு தானும் ஒரு வேலைக்கு போகணும், அல்ல கற்ற கலையை 4 பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க வேணும். காசை தாண்டி இந்த கலையில் அழிஞ்சு போக கூடாதுன்னு நான் நடை பார்த்தேன். இதில் வந்து காமெடி டான்ஸ் நடக்குது, அம்மனுக்கு டான்ஸ் நடக்குது, எல்லாம் இஞ்ச பிறந்து வளர்ந்த குஞ்சுகள் ஆர்வம் பார்க்க மெய் சிரிக்குது. அங்கதான் உன்னையும் பார்த்தேன் நான், அங்கதான் உன்னையும் மதிச்சேன் நான். இப்ப உன்னை மிதிக்க வேணும் போல கிடக்கடா. கதை பிள்ளையாக்குறது என்ன கதை பிள்ளையாக்குறது. ஜவா ஜவா என்னடா பொம்பளை பிள்ளைகள்டா என்னடா மிஷினாடா? அதுல வரும் பிள்ளை படுறதுக்கு மட்டும்தானாடா? 3 பிள்ளை சாத்திரி சொன்னது பேத்தி வச்சிருக்கிற. ஆனா அந்த மனுஷிக்கு ஆசை இருக்கும், அபிலாசை இருக்கும், உணர்ச்சி இருக்கும், உணர்வு இருக்கும். ஏதாவது சிந்திச்சியா? வெளி உலகத்தை பார்க்கிற இல்லையா? நீ மக்கள் எப்படி வாழையும் பார்க்க இல்லையா? ஒரு கூட்டம் அல்லது கச்சேரி ஏதாவது பொது நிகழ்வு கூட்டிக் கொண்டு போயிருக்கிறியா? குறைஞ்சபட்சம் ஐநாவில் போய் எங்களை மக்கள் எழுச்சி கொண்டு எங்களை மண்ணம் மிக்க குரல் கொடுக்கிற அப்படியான இடத்துக்காக கூட்டிக் கொண்டு போயிருக்கிறியா? கதை மைக்க பிடிச்சு பேசினியே பொம்பளைகளுக்கு பிரச்சனை ஐநா வரையும் போவது. இப்ப கதை இங்கவா நீதானேடா ஐநாவுடைய துணிஞ்சவன். இங்கவா நான் கதைக்கத்தான் கூப்பிடுறேன். இங்கவா இது இங்கவா கதவை பூட்டி இருக்கு, நீ போக மாட்டேன். இங்கவா இங்கவா உனக்கு பிறந்தது 3 பொம்பளை பிள்ளைகள், மனுஷன் சேர்ந்து 4 என்ன அதுகளுக்கு ஒரு உலகம் இருக்கு என்று அவங்களால சிந்திக்க முடியல. இஞ்சலவா ஏன்டா அவங்களால சிந்திக்க முடியல? நின்று கதை நீ மனுஷனாக மாட்டியா? எல்லாம் மாறுறது கூட இஷ்டம் இல்லையா? அங்கால போனா விழுந்துருவேன். இஞ்சலவா கதை மேடையா அதுவும் மகளிர் வைக்கிற கூட்டம் மட்டும் போய் அங்கதானே இப்படி கதைக்கிற. வீட்டுக்கு இருக்கிற மகளிர் தானேடா. எனக்கு என்னென்றால் கன குடும்பங்கள் பிரிஞ்சு போகுது. ஏன்? ஆளை விட்டுட்டு போகினான். அதில் ஒரு பயம். அக்கம் பக்கத்தில் உள்ள பெண் பிரச்சனைகளுடைய கதைக்க விடுறியா? அவளுக்கு எதுவும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கா? அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தரும் டெலிஃபோன் அதே 2 போட்டு நான் வேண்டியும் கொடுக்கிறேன். அவனுக்கு தெரியல. வீட்டில் ஒரு ஃபோன் இருக்கு, தேவையாண்டால் அடிச்சு கதை. வெளியில கதவை பூட்டி முடியெல்லாம் ஒட்டி வச்சுட்டு போற நீயும் அந்த பழக்கம் எனக்கு நம்பிக்கை இருக்கணும். நம்பிக்கை இருந்தா தொடர்ந்து விடங்கடா. அவ கேட்க இல்லையா? ஒரு மாதிரி இருக்கிறியா? நான் மாதிரி இல்ல, நான் உன்ன மாதிரி ஐநா போற ஆள் இல்ல. இஞ்ச போட்டு மதிப்பேன், இல்லாட்டி மிதிப்பேன். இஞ்சவா ஆடுற மாட்டே ஆடி கதை, பாடுற மாட்டை பாடி கதைன்னு சொல்லிவிடும். இவ்வளவு வேலை செய்யற மனுஷி ஏன் செய்யுது? என்ன செய்ய இல்ல அவ என்ன செய்யறா? வீட்டில் சும்மா இருக்கு. அதைத்தான் கதைக்கு. இங்கப்பா 4 பேர்கிட்ட நியாயத்தை கேட்பேன். நான் ஒன்றுமே செய்யலை, ஒன்றும் செய்ய மாட்டேன். ஓடாது. இங்கப்பா இவருக்கான மேடைகளில் பார்த்திருப்பியாள், சிரிச்சிருப்பியாள், கைதட்டிருப்பியாள், ஓட்டோகிராஃப்லையும் கையெழுத்து பண்ணியிருப்பியாள், படம் எடுத்திருப்பியாள், செல்வி. இவனை நான் இப்போ என்ன செய்யலாம்? நீங்க சொல்றத நான் செய்வேன், இல்லாட்டி நீங்கள் செய்யலாம். நீரும் அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் போலடா. ஏண்டா திருந்த மாட்டேன்? சும்மா தானே இருந்த நீ வேணுமோ? இப்ப இவருக்கு உள்ளது அங்க 6வது சொல்றது நடக்கும். மூஞ்சி எப்படி வச்சுன்னா டிப்பன் பிடிச்சு என்ன செய்யலாம்? 6வது துணிஞ்சால் கதைங்கப்பா. என்ன செய்யலாம்? ஆனா பொம்பளை கதை இவரை என்ன செய்யலாம்?
ஆம்பளையால் கதைக்க கூடாது. ஆறாவது பாருங்க, வாய் திறந்து கதைக்க இன்னும் பயமா இருக்கிறீங்க. இங்கேயும் கதை காட்டிய நீ எப்ப கதைக்க போறீர்கள்? விளங்க இல்ல, அதுதான் நான் தீர்ப்பு. டிவோர்ஸ் தான் தீர்ப்பா? சொல்றேன். ஆறாவது வாழ மைக்க போங்க. கதைக்கக்கூடிய ஆள் சுதா எனக்கு தெரிஞ்சா புள்ள சொல்லமா, இவன் நான் என்ன செய்யலாம்? இப்படி தெரிஞ்சு பார்த்துதான் மூஞ்சேன் படிக்க வச்சுது. சரியா? பாவி மாதிரி வச்சுட்டா கொள்ளுவேன். அம்மாவோட காலில் கையில விட்டு மில்லியா அவரை தனி கொடுத்தனம் அனுப்பலாம். தனி கொடுத்தனம் இவனை உள்ள 60 பேரை செக் பண்ணி கொண்டு இருக்கிறான். எந்த சாட்டை அதை பிடிச்சிடுவான். ஐயோ என்ன தண்டனை கொடுக்கலாம்? அவருக்கு நல்ல ஒரு பதில் இருக்குன்னு நினைக்கிறேன். டிவோர்ஸை விடுங்கம்மா, அது ஈஸியா போச்சு. அவன் அடுத்த நாள் என்னோட கொண்டு வந்துருவான். பின்னுக்கு நின்று அப்படியே காலால உதட்டி விடுங்க. கேட்கல என்னம்மா? பின்னுக்கு நின்று காலத்துக்கு உதட்டி விடுங்க, முன்னுக்கு மூஞ்சி அடி விட விழுத்தாக்கலாம். அது நான் செய்தால் அவன் உரைக்காது. நீங்கள் இன்றைக்கு இவரை போல உள்ள ஆம்பளைகள் முடிவெடுக்க வேணும். பொம்பளையர் துணிஞ்சிட்டாளவ சாத்த போறார்கள். இவங்க கீழ இல்ல அதால ஒருதல் மணிக்க மட்டும் அதால சும்மா இருக்கிறது சொன்ன வீட்டுல வச்சுக்கொண்டு அவ வெளியில விடுங்க. நன்றி. குறிப்பா ஒரு விஷயம், குணபாலன் எங்கட நடிச்ச எங்கட அங்கிதாவை கூட்டிக் கொண்டு வாங்க. ஒரு நிமிஷம். ஜோடி அம்மா, இந்த பிள்ளை நடிச்சுதா? எத்தனை நாள் பயிற்சி எடுத்திருப்பா? எத்தனை நாள் பயிற்சி எடுத்திருப்பா? இல்ல, எத்தனை நாள் இருக்கும்? இப்ப ஒரு டான்ஸ் ஆடி போட்டு இறங்கி வந்தா இல்ல, இழுத்து பிடிச்சு கெஞ்சி கும்பாடி இப்படி ஒரு விஷயம் செய்வோமோ என்று சொல்ல, ஓம் மாமா எனக்கு விருப்பம் என்று சொல்லி அந்த அறைக்க வந்து 4 கேள்விதான் கொடுத்தேன். இவ்வளவுக்கு பதிலை சொல்லணும். நடிப்பு நான் சொல்லி கொடுக்கவே இல்லை. துடிப்பா நடிச்ச செல்வத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்றைய இந்த சிறப்பான நாடகத்தினை வழங்கின மூவருக்கும் மதிப்பளிப்பு முகமாக எமது மதிப்புக்குரிய திரு குவன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். திரு குவன் அவர்கள் அவர்களுக்கு அன்பு பரிசினை வழங்கி மகிழ்விப்பார். மதிப்புக்குரிய திரு குவன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் கூறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இல்லை, எங்களுக்கு இன்னும் நிறைய. எல்லோருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமான ஒரு நாடகம் ஒன்று செய்ய வேண்டிய ஆசை. அதுக்கு நாங்கள் யோசனைகள் செய்தோம். ஆரை தெரிஞ்சப்பட்டு ஆரை தெரிந்தெடுப்பது எங்களுக்கு எங்கள் நாட்டு நடிகர்களை இங்கே வரவழைக்க வேண்டும் என்று. என்றால் எல்லாரும் இந்தியாவிலேயும் தான் கூப்பிடுவினோம். எங்களுக்கு அதில் உடன்படிக்கை இல்லை. அவரை எங்களை மகிழ்ச்சிப்படுத்தி நாங்களும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்ற முடிவோடு இவர்களை நாங்கள் இங்கே அழைத்திருக்கின்றோம். அவர்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்படி ஒரு இடத்துல நடக்குது என்று இதான முதற்தரமாக இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஜெர்மனில் கன்னடத்துக்கு போயிருக்கான்னு சொல்லியிருக்கிறோம். ஆனால் இந்த இடத்துக்கு இதுதான் முதல் தடவை. உங்களுக்கு எப்படி இருந்தது அவை நாடகம்? காதல் காத்திலேறி ஆசை ஊறி வளர வைக்க வந்தாளே, மறகி நின்னாளே,
உச்சி நலவ போல உச்ச ஏத்தி உசுர மூட்டி விட்டாளே எழக வச்சாளே அழகா முத்தத்தில் மனச கொடுத்தவா சிக்கிற முதட்ட சுடிக்க எப்பமோ வேறசா டக்குன்னு திமிர அடக்கவா சிரிக்கி சிறுபில் உருக எப்பமோ நீ சுத்துற சுத்துற சொல்லி அழகான நடனம். போட்டோ எடுத்து முடிக்கட்டும். எடுத்தாச்சா? சரி, ஓகே. சூப்பரா ஆடி அவர்களை கௌரவிக்க வசந்தா ஜெகதீசன் அவர்கள் வருவார்கள். ஆமா, இந்த விறுவிறுப்பான நடனத்தை தொடர்ந்து உங்களுக்கு அடுத்ததாக வர போறதும் ஒரு நடனம் தான். இந்த நடனத்தை வளர்க்க மேடைக்கு நாங்கள் அழைப்பது செல்வி ஆரிகா பூசன் அவர்கள். சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா, சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சியமே சின்னஞ்சீரு கிளியே கண்ணம்மா, செல்வ களஞ்சிய
கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை கடி தீர்த்தே உலகில் என்னை கடி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே Summanu ma petala
பெரிய 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 கரகோஷம் எங்கட ஆரிகா பூசனுக்கு மிகவும் திறமாக ஆடியுள்ளார். இவர்களை பரிசளிக்குமாறு நாங்கள் திருமதி இந்துராணி சிவகுமாரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். மீண்டும் செல்வி ஆரிகா பூசனுக்கு பெரிய பெரிய கைத்தட்டல். தாம் 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 உதனதீம் திரன 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 தாம்
श्री जगदम्बा श्रीराज राजेश्वरी शंकरी श्री जगदम्बा श्रीराज राजेश्वरी शंकरी श्रीराज राजेश्वरी शंकरिका जम करी गिनता दी करी दमगल जम करी गजम जम करी तगिनतो दिगिनतो तदिगिनतो तगद दिगिनतो तगदी उद दिगिनतो ता उदन दिगिन दिगन दिगन ताम 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 उदन दिगन
திரன திரன உதன திரன 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 தில்லானா ஒரு மிகவும் கடினமான ஒரு நடனம். இதை இருவரும் சிறப்பாக தந்துள்ளார். எங்கே உங்கள் கரகோஷம்? இருவரையும் கௌரவிக்க ஆசியா சூப்பர் மார்க்கெட் உரிமையாளர் திருமதி ஜலஜா ரகுநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். शिव शंभो स्वयंभो भो शंभो 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 शिव शंभो स्वयंभो शंभो शिव शंभो स्वयंभो शंभो शिव शंभो स्वयंभो गंगाधर शंकर करुणाकरा मामव भवसागर तारका गंगाधर शंकर करुणाकरा मामव भवसागर तारका गंगाधर शंकर करुणाकरा गंगाधर शंकर करुणाकर मामव भवसागर तारका शंभो शिव शंभो स्वयंभो शंभो
शङ्कर करुणाकर भावसागर तारका शम्भो शिव शम्भो स्वयम्भो शम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो शिव शम्भो स्वयम्भो ஆமாம், அழகான பாடலுக்கு நடனம் ஆடியுள்ள அவருக்கு மீண்டும் ஒருவரை உங்கள் கரகோஷங்கள். நன்றி நன்றி. இனி அடுத்ததாக குகன் மாமா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைத்துக் கொண்டு இன்று இருவர்களுக்கு பிறந்த தினம். இந்த 50வது பிறந்த தினத்தை கொண்டாடும் திரு ரமேஷ் ராமச்சந்திரன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருக்கு இன்றைக்கு 50வது பிறந்த நாள். இந்த நிகழ்வில் எங்களுக்கு முக்கிய பங்களிப்பர். இந்த நிகழ்வின் சாப்பாட்டுக்கு பின் வரவிருக்கும் உங்களுக்கான கேக், அதை வருஷம் எங்களுக்கு தந்தளிப்பவர். அவருக்கு எங்களது வாழ்த்துக்கள், நாள் வாழ்த்துக்கள். எல்லாருமா சேர்ந்து அவருக்கு ஒரு வாழ்த்து பாடலான்னு படிப்போமா? ஓகே, ரெடி. ஆசை வரும், ஆசையுடன் பாசம் வரும், இதில் அந்த ரங்கம் கிடையாதம்மா. நாள் செல்ல சுகந்தானம்மா. சம்மதா? வாழ்த்துக்கள் வெக்கமா தான் இருக்கு. பார்க்க தெரியலையோ? ரோமாண்டில் இருந்து செல்வி அக்காவை மேடை கலைக்கின்றோம். Happy birthday to you, happy birthday to you, happy birthday துவாரகா தேவி, happy birthday துவாரகா தேவி என்று நாங்கள் செல்வி அக்கா தான் கூப்பிடுறாங்க. happy birthday to you, happy birthday dear துவாரகா தேவி. மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு எங்கள் அன்பு உள்ளங்களை, எங்கள் பொன் ராமநாதன் அவர்கள், உங்களுக்கு அதை தெரிந்திருக்கும், ஈஸ்வர சோதி சித்தார், ஏரண்ணம் கங்கல், பவானி பிரியநாயகம், பிரேடா, குலராஜ் வாசுகி சித்தார், துர்கா சித்தார், சிவநாத சர்மா சித்தார், தர்சன் ரகுநாதன் புகுலோகன், கணேஷ் லான்கிராஃப், கேசாதாஸ் நோர்வே, இந்திராணி சிவகுமாரன் எஸ்என், ஜெகதீசன் காயங்கேஷன், அருண்ராஜ் கங்கல். அவரை கங்கல் என்று அறிவிக்கத்தான் எனக்கு ஆசை. அவர் டோட்மூன் எழுதியிருந்தார். ரங்கநாதன் காஸ், கயன் வேதிகா காயங்கேஷன், குமாரசாமி குமரன் நெட்டட்டால், லோகேஸ்வரன் ஆக்கலன்ஸ், செல்லத்துறை லான்கிராஃப், தவஜோகராயா கங்கல், சுதன் கிரீஃபெல்ட். இத்துடன் எங்கள் லொட்டோ பரிசிலான பெயர்களை இப்போது ஐங்கரன் அறிவிப்பார். எல்லோருக்கும் வணக்கம். 35 லோட்டோ பரிசுகள் உங்களுக்காக காத்திருக்குது. அதில் முதலாவது லோட்டோ பரிசை தருபவர் கரிகாலா அண்ட் கவித்துளி நிறுவனத்தினர். இரண்டாவது லோட்டோ பரிசு ஸ்ரீராமணன் லோகதர்சனாக்கள். மூன்றாவதாக ரத்னம் காஸ்டிலிருந்து. நாலாவது பரிசு ரொபின்சன் சண்முகநாதன். ஐந்தாவது பரிசு ரகுநாதன் ராசியா ஆதிய சமுத்திரம். ஆறாவது பரிசு நல்லையநாதன் அவர்சிங்கம். ஏழாவது கார்த்திய தீபன் பாஸ்கரன். எட்டாவது ரூபன் சித்திரம்
ரிசீவர், 9வது தமிழர் விளையாட்டுக் கழகம் லிம்பர், 10வது சொருபராஜ் கலீன், 11 செல்வன் ஆர்த்திகன் ஈஸ்வரசோதி, 12 திரு பாலநேசன் பாலசுந்தரம், 13 திரு விவேகானந்தன், 14 அருண்ராஜ் பரமேஸ்வரன், 15 திரு ரோஷான், 16 அறிவாலயம் தமிழ் பாடசாலை சிட்டாட், 16A திரு சிவகுமாரன் கந்தசுவாமி சிட்டாட், 17 திரு அரவிந்தன் பரமசிங்கம், 18 சாரி பலஸ், 19 குட்டி ஷாப், 20 மொழி கேம்ஸ், 21 பரமதாஸ் சிதம்பர பிள்ளை, 22 ஜோசப் அஞ்சலோ, 23 பகீரதன் ஆறுமுகம் பிள்ளை, 24 நகுலன் நவரத்னம், 25 ரவிதாசன் பத்மநாதன், 26 பூசன் செல்லத்துறை, 27 யாவரும் கேளிர் குடும்பங்கள் நெதர்லாந்து, 28 கந்தையா பகீதாஸ், 29 மார்க்கண்டு மகேந்திரன், 30 அவல் செலக்ஷன் எல்ஸ்டோப், 31 அவங்கள் தான் அவல் செலக்ஷன், 32 அவங்கள் தான், அதாவது கிருஷ்ணா மகாதேவன், 33வது வசந்தம் என்டர்டைன்மெண்ட், 34வது செல்வம் SLR கேட்டரிங் சர்வீஸ், மற்றும் 35வது ஒரு கிரைண்டர் நவுலண்டே இருக்கு. அது உங்களுக்காக 35 பரிசுகள் காத்திருக்கின்றன. ஆனால் அதை நாங்கள் இப்போ தர மாட்டோம். பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, அலை போலவே விளையாடுமே சுகம் ஊராகுமே, மண்ணேலே துள்ளும் மான் போலே. பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா. என்னாலும் நம்மை விட்டு போகாது வசந்தம், தோளோடு ரோஜா ரெண்டும் முழங்கும், தள்ளாடும் பூக்கள் எல்லாம் விளையாட அழைக்கும், ஏதேதோ ஏழை மனம் நினைக்கும். தென்னை இளம் சோலை பாலை விடும் நாளை, தென்னை இளம் சோலை பாலையிடும் நாளை, கையிரண்டில் அள்ளிக்கொண்டு காதோடு அன்னை மனம் பாடும், கண்கள் மூடும். பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, பிள்ளை நீலா இரண்டும் வெள்ளை நீலா, அலை போலவே விளையாடுமே சுகநூறாகுமே, மண்ணேலே துள்ளும் மான் போலே.
சிங்கம் ரெண்டும் கை வீசி நடந்தான் காலடியில் பூமி எல்லாம் அடங்கும் சிங்கார தங்கம் ரெண்டும் தேர் போல வளர்ந்தான் ஆகாயம் இங்கு வந்து வணங்கும் எங்களால் தாயே உயிர் சுமந்தாயே எங்களால் தாயே உயிர் சுமந்தாயே கண்ணிலை முத்துச்சரம் காப்பாத்தி கட்டி வைத்தார் நீயே எங்கள் தாயே பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா அதை போலவே விளையாடுமே சுகம் நூறாகுமே மண்ணேனே துள்ளுமான் போதே பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா பிள்ளை நிலா இரண்டும் வெள்ளை நிலா என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வரணும் வேணும் உல்லாசமா இருப்பேன் என்ன வேணா நடக்கட்டும் நான் சந்தோஷமா இருப்பேன் உசுருக்கு வரணும் வேணும் உல்லாசமா இருப்பேன் எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா எனக்கு ராஜாவானா வாழுங்க எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க எனக்கு ராஜாவானா வாழுங்க எதுவும் இல்லைனாலும் ஆளுங்க நீங்களா யாருடா
நீயதான் மேல இருக்கவனா நம்ப நல்லா கத்துக்கோ கூட இருக்கவனா நப்பா நல்லா வச்சுக்கோ கால வாதாம வாழ மட்டும் கத்துக்கோ காலத்தோட நீயும் ஓட ஒத்துக்கோ சொல்ல நான் ஞானி இல்ல ஆனா எடுத்து சொன்னா எந்த தப்பும் இல்ல நாளைக்கு நிம்மதியா நீ இருக்க இன்னைக்கு எனக்கு செடிக்கிடணும் எண்ணத்தோட நீ அமைச்சுக்கிட்டா எல்லாமே அழகாகும் சரியாகும் வாழு பழவிடு அவனோட தத்துவோம் அதுல கலவிட்டா உடச்சிக்குவோம் கால வராம வாழ மட்டும் கட்டுப்போ கண்டு குடிச்சிட்டா பேசாம வேலையை செஞ்சா கொடகட்டணும் எதெல்லாம் பெறாமதி மறலாம் பலமுடைய மத்தெல்லாம் நல்லது செஞ்சா மிகவும் சிறப்பாக இந்த அரங்கமே அதிர அளவுக்கு நடனத்தை தந்து போயிருந்தார்கள். 3 ஆண் சிங்கங்கள் என்று சொல்லலாம். இந்த மேடையில் ஒரு 90% பெண் பிள்ளைகளை கண்ட எங்களுக்கு இவர்களை பழக்கி எடுக்கிறதும் ஒரு வகையில் கஷ்டம்தான். அந்த கஷ்டத்தையும் தாங்கி இவர்களுக்கு பழக்கி தந்த உபாசனா நெல்லைநாதன் அவர்களுக்கு மிகுந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு ஆடிய நாள் வரையும் மூவரையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர்களை கௌரவிக்க திருமதி கேசவராணி நாகதாசன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இவர் நோர்வேல இருந்து இந்த நிகழ்ச்சிக்காக எங்களுடன் இணைந்திருக்கிறார். பணிவிடும் வளர்வனம் உன் பார்வை ஒருவரம் பணிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் தடுமாறும் தனிமரம் பணிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் பணிவிடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிவரும் மேடே இனிவரும் முனிவரும் தடுமாறும் கனிவரும் பணிவிடும் மலர்வனம்
உன் பார்வை ஒருவரும் சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை சேலை மூடும் இளஞ்சோலை மாலை சூடும் மலர் மாலை 20 நிலவுகள் நகரெங்கும் ஒளிவிடும் இளமையின் கனவுகள் விழியோரம் தழுவிடும் கைகள் இடைகளில் அடிக்கிற இடைவெளி குறையில் எரியும் விளக்கு சிரித்த கண்கள் பணிவிடும் அலவரம் உன் பார்வை ஒருவரம் பணிவிடும் அலவரம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் ஒளிவரும் தடுமாறும் கரிவரும் வேகே இனிவரும் தடுமாறும் கரிவரும் காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம் காமன் கோயில் சிறைவாசம் காலை எழுந்தால் பரிகாசம் வழிவிடும் பொழுதிலே இடமாறும் இதே இயற்கையின் மழையிலே பயிராகும் பருவமே ஆடும் இடைகளில் வழிகிற நிலவழி இருவழி மலையில் நனைந்து மகளும் வானம் பாடும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் அணிவிலும் மலர்வனம் உன் பார்வை ஒருவரம் இனிவரும் மொழிவரும் தடுமாறும் கனிவரும் இனிவரும் மொழிவரும் தடுமாறும் கனிவரும் பணிவிடும் மலர்வனம் பணிவிடும் மலர்வனம் பணிவிடும் மலர்வனம் O Sila, O Santi, you don't look at me, you don't simulate me. Come on! Yeah. O Sila, O Lila, you don't look at me. O Santi, O Santi, you don't look at me. O Sila, O Lila, you don't look at me. O Santi, O Santi, you don't look at me. Come on. Yeah, yeah. Yeah. Ha, ha. Yeah. Woo! என்னை ஏமாற்றாதே மனதை புண்ணாக்காதே என்னை ஏமாற்றாதே மனதை புண்ணாக்காதே காதல் என்னும் வலையினிலே சிக்க வைக்காதே காதல் என்னும் வலையினிலே சிக்க வைக்காதே காலமெல்லாம் ஒன்னினைவால் நீங்க வைக்காதே O Sheila, O Leela, you don't look at me. O Sandy, O Sandy, you don't look at me. Yeah.
தங்கம் நீ வரையாதே மம்மி டேடி கண்டு விட்டால் மௌனம் காட்டாதே மம்மி டேடி கண்டு விட்டால் மௌனம் காட்டாதே உன்னை நம்பி வந்த ஆண்மகனை தள்ளிவிடாதே ஓ ஷீலா ஓ லீலா you don't look at me ஓ சாந்தி வசந்தி you don't look at me அன்பை விலை பேசாதே என்றும் நீ மாறாதே அன்பை விலை பேசாதே என்றும் நீ மாறாதே மலதனையே மணந்து விட்டு மண்ணில் வீசாதே மலதனையே மணந்து விட்டு மண்ணில் வீசாதே மனதினிலே பதிந்தவளை மறந்து விடாதே ஓ ஷீலா ஓ லீலா you don't look at me ஓ சாந்தி வசந்தி you don't smile at me ஓ ஷீலா ஓ லீலா you don't look at me ஓ சாந்தி வசந்தி you don't smile at me நன்றி நன்றி